கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1, 2, 9, 10 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தைக் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த வசனங்கள்ல ஒரு நட்சத்திரம் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை பார்க்கும்படியாய் வந்த சாஸ்திரிகளை இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்திற்கு வழி நடத்துகிறதற்காக தேவன் ஒரு நட்சத்திரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையிலே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் அண்டைக்கு இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் பணிந்து கொள்ளும்படியாய் நாம் ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரமாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்போ ஜனங்கள், நம்மளை சுற்றியுள்ள இருளில் இருக்கிற ஜனங்கள் தேவனை பணிந்து கொள்ளும்படியாய் அவர்களை கைட் பண்ணுகிற ஒரு கைடிங் ஸ்டாராய், வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரமாய் எப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய நற்கிரியைகள், கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நாம் செய்யும் பொழுது அது நற்கிரியையா இருக்கிறது. அந்த நற்கிரியைகளை பார்க்கிறவர்கள் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். இதன் நிமித்தம் நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும். நாம் ஒரு வழி நடத்துகிற தேவன் அண்டை, இயேசு கிறிஸ்து அண்டை இருளில் இருக்கிற ஜனங்களை நம்மளுடைய நற்கிரியைகளின் மூலம் அவரை பணிந்து கொள்ளும்படியாய் வழி நடத்தக்கூடிய நட்சத்திரங்களாய் நாம் இருக்கும்படிக்கு தேவன் நம்மளை அழைக்கிறார். Praise the Lord. God bless you.